மேன்மையும் வளர்ச்சியும் பெறப்போகும் மீனராசி அன்பர்களே, கோச்சாரத்தில் ஒரு கிரகச்சேர்க்கை நடப்போகுது. அது யோக பலனை தரும். அது என்ன கிரகச்சேர்க்கைனா சுக்கிரன் சனி என்ற கிரகச்சேர்க்கை. இந்த கிரகச்சேர்க்கை மட்டுமா, அதோட உங்கள் ராசி அதிபதியான குரு 3ஆம் இடத்துல வக்ரகதியில் இருந்தார். வக்ர நிவர்த்தி. அப்புறம் சுக்கிரன் சனி கிரகச்சேர்க்கையும் குரு வக்ர நிவர்த்தியும் என்னென்ன யோகத்தை கொடுக்குதுன்னு பார்ப்போம். பொதுவாக உங்கள் ராசிக்கு ராகு பகவான் இருந்து பல தாக்கத்தை கொடுத்துட்டு இருந்தார். அதனால் என்னென்ன இடமாற்றம், பொருளாதார ரீதியாக விருத்திக்கு என்ன வழிவகைகள், விரைய செலவுகள், உங்களுக்கு வருகின்ற வருமானத்தை விட செலவுக்கு ரெடியாக 4-5 விஷயம் வச்சுருக்காங்க. அது எப்படி நிவர்த்தி பண்ணுறது, அதுக்கு என்ன பரிகாரம், அதை பார்ப்போம். மாணவர்கள் அவங்க கல்விக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் சம்மந்தப்பட்டது எதுவுமே இல்லாமல் ஒரு பயத்தில் இருக்காங்க. அந்த பயத்தை போக்க வேண்டிய நிலைகள் என்ன, அதெல்லாம் தெளிவாக பார்த்துருவோம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இந்த நேரத்தில் கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா சனி மற்றும் சுக்கிரன் கிரகச்சேர்க்கை. இந்த 2 கிரகச்சேர்க்கை ரொம்ப முக்கியமான கிரகச்சேர்க்கைங்க. ஏன்னா காலபுருஷனுக்கு 11ஆம் வீட்டு நடக்குது. இந்த நேரத்தில் இந்த நடக்கிற சூழ்நிலை உங்களுக்கு வளர்ச்சி வெற்றியை கொடுக்கும். செலவை குறைக்கிற காலகட்டம். பொதுவாக இந்த 7.5 சனியோட தாக்கத்தில் இந்த நேரத்தில், அது ராகுவோட தாக்கத்தில் நிறைய பேர் மனக்குழப்பத்தில் சிந்தனைகள் பண்ணலாமா வேண்டாமான்னு குழப்பம் இருந்தது. முதல்ல அந்த பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷன் என்ன, ஃபஸ்ட்டு ரிலாக்ஸாக இருங்க, நல்லது தான் நடக்க போகுது. ஏன்னா குரு பகவான் 3இல் வக்ரம் பெற்று 4ஆம் வீட்டை நோக்கி பயணிக்கும் பொழுது பிரச்சனைகள் எல்லாம் விலக போகுது. குருவின் சுப பார்வைக்கு 7ஆம் வீட்டில் வர்றதுனால அந்த விஷயமும் 9ஆம் வீடு பாக்கியஸ்தானமும் வருது. முதல்ல பணத்தை பற்றி பேசிட்டு திருமணம் வேலை ஒன்றுனா போகிறேன். உங்கள் 2ஆம் அதிபதி செவ்வாய் சில மாதங்களாக 5ஆம் வீடு நீச்சம் பெற்றிருந்தார், அப்புறம் வக்ரம் பெற்றிருந்தார். பணம் என்ற ஒரு விஷயத்தில் எட்டாக்கனியாக உங்கள் பணம் இருக்கா இல்லையா, வருவதற்கு முன்னாடி செலவு இருந்தது, கொடுக்க வேண்டியவங்க மாறி மாறி தொந்தரவு பண்ணது, வருகின்ற பணத்துக்கும் செலவுக்கும் சரி வந்த பணத்துக்கு ரெடியாக இருந்தது. அந்த நிலை மாறி இனி நல்ல தன யோகம், நல்ல விருத்தியை கொடுக்குற சூழ்நிலை வந்திருக்கு. பணம் என்ற ஒரு விஷயத்துக்கு இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு. குடும்ப உறவுகளில் ஏற்பட்ட பிரிவுகள் திருப்பி சேரக்கூடிய, குடும்பங்களாக பிரிஞ்சு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். இப்போ குடும்ப உறவுகளை சேரக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. இனி அதன் மூலம் வளர்ச்சி அடுத்த டெவலப்மெண்ட் ஸ்டேஜுக்கு போகுது. இப்போ வீடு இடம் சொத்து இது சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீடு இடம் சொத்து வண்டி வாகனம் இதே சிந்தனையாக இருக்கும். இந்த நேரத்தில் நல்லா கவனிங்க, ஒரு வண்டியோ ஒரு இடமோ வாங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். கொஞ்சம் எப்படியாவது கஷ்டப்பட்டு வாங்கிட்டிங்கன்னா அந்த இடம் பல வருடத்துக்கு நல்ல ரேட்டு போயிட்டு நல்லா டெவலப் ஆயிரும். உங்களுக்கு வாழ்வியலை மாற்றக்கூடிய காலகட்டங்க. நல்லா திருப்பியும் சொல்கிறேன், இந்த நேரத்தில் ஒரு இடம் ஒரு வீடு ஒன்று வர வாய்ப்புண்டு. அதை வாய்ப்பு இருந்தால் அதை வாங்கிக்கங்க. வாங்கிட்ட மிகுந்த வளர்ச்சி கொடுக்கும். இது நம்பர் 1. இதே இது ஒரு இடம் வீடு ஒரு நல்ல ரேட்டுக்கு விற்கிற அம்சம் வந்திருக்கு. அப்போ அந்த விற்கக்கூடிய காலகட்டம் வந்தால் அதை விற்றுட்டா அதில் வாங்கி வேறொரு பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை கடன் அடைச்சி வெளியே வர காலகட்டம். தொல்லை தொந்தரவுலேருந்து வேறு வாய்க்கும். இந்த 2 ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. வாங்குகிற யோகம் விற்கிற யோகம் உண்டு. இல்லை ஒரு கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் வாங்குகிற யோகம். இந்த நேரத்தில் இந்த டிசிஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. மற்ற ஜாதக ரீதியாக தசாபுத்தி ரீதியாக பார்க்கணும். அப்போ இந்த சொத்து சம்மந்தப்பட்ட இதிலிருந்து மீண்டு வருவதனால உங்களுக்கு தன விருத்தி அடையக்கூடிய உண்டு. உங்கள் குழந்தைகளுக்கு தேவையான தன்னிறைவு பணம் சம்மந்தப்பட்டு எடுத்து வைக்க வேண்டிய அம்சம் இருக்குது. பொதுவாக கெட்டவன் கெட்டிலும் கிட்டிலும் ராஜயோகம் 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 12இல் இருப்பார். ஒரு ராஜயோகம் இருக்குது. திடீர்னு ஒரு குபேர யோகம் ஒரு பணம் ரீதியாக வரப்போகுது. அந்த பணம் வந்தவுடனே செலவு பண்ணிட வேண்டாம், சேர்த்து வைங்க. இல்லை கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்து நல்ல பேர் வாங்குறப்பாங்க. இந்த நேரத்தில் திடீர்னு ஒரு யோகம் வரும், ஒரு பெரிய தொகை கையில் வரப்போகுது. அதை பாதுகாக்கிற வேண்டிய காலகட்டம். இப்போ கேரளா இருந்தால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு லாட்ரி சீட் விழுகும்போம். இல்லை ரொம்ப நாளாக ஒர்க் வேணும், திடீர்னு உங்கள் ஒர்க்கில் அப்ரிஷியேட் பண்ணி ஒரு பெரிய தொகை கொடுப்பாங்க. உங்களுக்கு வர திடீர்னு ஒரு விற்க முடியாத ஒரு பழைய மெட்டீரியல் வச்சா விற்று பணம் வரும். இப்படிலாம் வருது. நேராக நம்ம பிஸ்னஸ்க்கு போவோம். உங்கள் 10ஆம் அதிபதி அவரே உங்கள் ராசி அதிபதி 3இல் இருக்கிறனால தொழில் சம்மந்தப்பட்டது விருத்தி அடை. 3ஆம் இடம்னா விருத்தி ஸ்தானம், அடுத்தது டெவலப் ஆகுது. விருத்தி அடையக்கூடிய அம்சம் உண்டு. சில தூர பயணங்கள் இருக்குது. அந்த பயணத்தின் மூலம் நல்லாயிருக்கும். டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் கொஞ்சம் நடக்கிற மாதிரி இருக்குது. அதன் மூலம் வளர்ச்சி இருக்குது. தொழில் விருத்தி கண்கூடாக பார்க்க போகிறீங்க. ரொம்ப நாளாக இருந்த தடைகள் விலகி தொழில் விருத்தி உண்டு. குழப்பத்திலிருந்து தெளிவு பெறுறது. பொதுவாகவே சந்திரன் ராகு சேர்க்கையை குழப்பம் வந்துடும். இந்த குழப்பத்திலிருந்து தெளிவு பெறுகிற காலகட்டம். இந்த ஜென்மசனி வரதுக்கு முன்னாடி டெவலப் பண்ணிக்கணும் தொழில். ஏன்னா ஜென்மசனி வந்துட்டு இந்த அளவுக்கு பண்ண முடியுமான்னு தெரியல. அது மற்ற அம்சங்கள் பார்க்கணும். இப்போ கோச்சார ரீதியாக தொழிலை விருத்தி பண்ணிவிட்டு 1 2 டெவலப் பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற யோகங்கள் இதெல்லாம் வந்திருக்கு.
ரைட். வேலை, உங்கள் 6ஆம் அதிபதி உங்கள் 11ஆம் வீட்டில் வர வேலை சம்பந்தப்பட்டதில் வளர்ச்சி உண்டு. 6-11 தொடர்பு, வேலையில் வெற்றி, வளர்ச்சி, எதிரிகளை வெல்வீர்கள், பொருளாதார தனயோகம் உண்டு, அரசாங்க தொடர்பு மூலம் ஆதாயம் உண்டு, மேலதிகாரிகள் உங்களை பாராட்டக்கூடிய சூழ்நிலை, நீங்களே அதாவது நானே ராஜா நானே மந்திரி மாதிரி இருக்கிற அந்தளவுக்கு உங்கள் கண்ட்ரோலில் வந்துடும். நீங்கள் எடுக்கிற டிசிஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சொல்கிற கருத்துக்கள் மற்றவங்க கேட்க ஆரம்பிப்பாங்க. கூட இருந்து தொந்தரவு பண்ணிட்டு இருந்தவங்களாம் விலகிடுவாங்க. கூட இருந்த ஆண் பெண் இருந்தவங்க, உங்களை தப்பாக சொல்லி கொடுத்துட்டு இருந்தவங்க, அதெல்லாம் விலகிட்டு நீங்கள் செய்வது கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக சினிமா துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு யோகமான காலகட்டம். சினிமா, இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, இந்த மீடியா, யூடியூப் சார்ந்த வகைகள் இருக்கிறவங்களுக்காக யோக காலம், யோகத்தின் மூலம் நல்லபடியாக டெவலப் ஆகிற சூழ்நிலை வந்திருக்கு. இதன் மூலம் வளர்ச்சி, வெற்றி. ஆக மொத்தம் நீங்கள் ஸ்பீடு படுத்திக்கணும் என்பது மாற்று கருத்து இல்லை. ரைட். திருமணம் பேசுவோம். பொதுவாக இந்த ராசிக்கு நான் பொதுவாகவே சில மாதங்களாக சொல்லிகிட்டு இருக்கேன், இப்பயும் சொல்கிறேன். உங்கள் ஜாதக ரீதியாக ராகு கேது இல்லைன்னா கூட கோச்சாரத்தில் ராகு தாக்கம் இருப்பாங்க, ராகு கேது பரிகாரம் செஞ்சுக்கங்க. இது கோச்சார நிகழ்வுக்காக. இப்போ குரு பார்வை சுப பார்வையாக பார்க்குறதுனால திருமணம் என்ற ஒரு விஷயம் இருக்குது, கொஞ்சம் வேகப்படுத்திக்கங்க. திருமணத்தை அட்லீஸ்ட் பேச்சுவார்த்தையாவது பேசிக்கங்க. திருமணம் எதிர்பார்த்த திருமணம் நல்ல வழியாக வருகிற சூழ்நிலை உண்டு. ஒரு சிலருக்கு கோயிலில் வைக்கணும்னு அம்சம் இருக்கும், ஜாதகம் பார்த்தா தெரியும். கோயிலில் வைக்கிற யோகம் இருந்தால் கோயிலில் வச்சுக்கோங்க. இப்போ திருமணம் என்று உண்டு, தடைபற்ற திருமணம் நடக்கக்கூடிய அம்சம் இருக்குது. முக்கியமாக குழந்தை பிறப்பு இருக்குது. ரொம்ப நாளாக 5ஆம் இடத்துல நீச்சம் இருக்குது, குழந்தை கரு தங்கலை, ட்ரீட்மெண்ட் பார்த்து நிற்கலை, இந்த மாதிரிலாம் வந்தது. நிறைய பேர்த்துக்கு இப்போ குழந்தை பிறப்புக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தை உடல் நிற்கக்கூடிய அம்சம் இருக்குது. அதன் மூலம் வளர்ச்சி. இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணவங்க IVF, IUI இந்த மாதிரிலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணவங்களுக்கு வெற்றி உண்டு. யூட்ரஸ் ஸ்ட்ரென்த் ஆகும். இந்த குழந்தை கருவுற்று இருக்கும்போது பயம் வந்திருக்கும், கொஞ்சம் இறங்கின மாதிரி இருக்குது, நார்மல் டெலிவரி ஆகுமா, சிசேரியனாக இருக்குமா, இல்லை ப்ரீமெச்சூர் வந்துடுமா, இந்த மாதிரி சந்தேகங்கள் வந்து இல்லையா. ஆக மொத்தம் அது ஜாதக ரீதியாக பார்க்கணும். ஆனால் கோச்சாரத்தில் நல்லபடியாக இருக்குன்னு காட்டுது, அதனால் அதை பார்த்துக்கணும். அப்போ சக்ஸஸ் ரேட்டு உங்களுக்கு நல்லபடியாக இருக்கிற அம்சம் உண்டு. ரைட். இப்போ செக்லீஃபாக இருக்கலாம், ஜாமீன் கையெழுத்து, EMI டிரான்சாக்ஷன், இதெல்லாம் கொஞ்சம் கவனம். பொதுவாக காரோட பைக்கில் கவனம். பைக்கில் போகும்போது பார்த்து போங்க. பைக்கை இரவல் கொடுக்க வேண்டாம். பைக்கை சர்வீஸ் விட்டு வாங்கிக்கோங்க. பேட்டரியை மாற்ற வேண்டிய காலகட்டம். பேட்டரியாக இருக்கலாம், இந்த ஹெட்லைட்டாக இருக்கலாம், ஏதோ ஒரு முகப்பு லைட்டு பேட்டரி சம்மந்தப்பட்ட ஒரு சிறு செலவு வருது, அதை மாற்றிக்கங்க. இதை மாற்றிக்கிட்டால் உங்களுக்கு தொலைதூர பயணத்தில் தொந்தரவு இருக்காது. ஆக மொத்தம் வண்டி சர்வீஸ் விட வேண்டியது. ஏன்னா இந்த நேரத்தில் இந்த கால சூழ்நிலை அப்படி இருக்குது. இப்போ தந்தை மகன் உறவு மீண்டும் வலுப்பெறுகிறது. ஏற்பட்ட கசப்புகள் விலகுது. உறவினர்கள் வரப்போகிறாங்க. இப்போ தான் சொந்த பந்தங்கள்லாம் திருப்பி வரப்போகிறாங்க. ஒரு சுப நிகழ்ச்சிக்கு அட்டன் பண்ணுறக்கூடிய யோகம். இன்னும் குலதெய்வ கோயிலாக இருக்கலாம், உள்ள ஒரு திருமண நிகழ்வு வீட்டில். ஆக சுப சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு போய் ஒன்று சேரக்கூடிய அம்சம் இருக்குது. அப்போ சின்ன செலவு இருந்தாலும் வருமானம் வரும். வருமானம் தாக்கு பிடிக்கக்கூடிய அம்சம் இருக்குது, பார்த்துக்கலாம். ஒரு கோயில் கும்பாபிஷேகம் நடக்கும் வீட்டு அருகில். அந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டு வாங்க. அது காவல் தெய்வ கோயிலாக இருந்தாலோ ஒரு அம்பாள் கோயிலாக இருந்தோ உறுதி அட்டன் பண்ணியிருங்க. கருப்பராயன் அந்த மாதிரி இருந்தாலும் பெண் தெய்வம் கோயிலாக இருந்தால் உறுதி அட்டன் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியும். ரைட். தாயின் உடல் உபாதைகள் பற்றி சிந்தனை, அதை பற்றி ஒரு சில அடிக்ஷன்லேருந்து மீண்டு வரக்கூடியது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில அடிக்ஷன் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிலருக்கு மாறுபடும், புரிதலுக்காக லிக்கராக இருக்கலாம், ஸ்மோக்கிங் இருக்கலாம். இந்த மாதிரி அடிக்ஷன்லேருந்து மீண்டு வரணும்னு நினைப்பாங்கன்னா முடியாமல் இருக்கும். அப்போ தான் ஒரு அடிக்ஷன்லேருந்து மீண்டு வரக்கூடிய கால சூழ்நிலை வந்திருக்குங்க. அதற்கு ஜாதக ரீதியாக ஒரு சில பரிகாரங்கள் தேவைப்படும். அது இருந்தால் கம்ப்ளீட்டாக மீண்டு வந்துடலாம். அப்போ இது சுப காலகட்டம். ரைட். இப்போ ஒரு சில ராசி எண்கள் இதெல்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா இந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் முறையில் புக் பண்ணிட்டு பார்த்து தரப்படும். வேறு ஏதாவது கேள்விகள் சந்தேகம் தான் வீடியோக்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உறுதியே பதில் அளிக்கப்படும். இப்போ என்ன கோயிலுக்கு போயிட்டு வந்தால் இந்த சில மாதங்கள் நல்லபடியாக இருக்கும், வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு பார்த்துறோம். உங்களுக்கு நீர்நிலையில் உள்ள முருகர், திருச்செந்தூர் முருகனாக இருக்கலாம், இல்லை ஒரு வேறு உங்கள் ஊர் பக்கத்தில் ஏதாவது நீர்நிலையை ஒட்டி இருக்கிற முருகர் கோயிலாக இருக்கலாம். அப்போ முருகர் வழிபாடு சிறந்தது. சஷ்டி விரதம் இருந்தால் யோகம். சஷ்டி என்று விரதம் இருந்தால் வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டிங்கிறது பார்த்துட்டுக்கணும். பிரச்சனைகள் தேயணும்னா தேய்பிறை சஷ்டி, நல்லது பெருகும்னா வளர்பிறை சஷ்டி. இப்போ கோரிக்கை ஏதோ அது மாதிரி ஒரு சஷ்டி வழிபாடு எடுத்து அந்த முருகர் சம்மந்தப்பட்டதை வேண்டிட்டு வாங்க. உறுதியாக வெற்றி உண்டு, வளர்ச்சியும் உண்டு. ஃபஸ்ட்டு
இப்போ எந்த மாதிரி எண்கள், ராசி எண்கள், நிறங்கள் பயன்படுத்தினா யோகமாக இருக்கும் அதையும் பார்த்துக்குவோம். உங்களுக்கு இப்போ நீங்கள் பயன்படுத்த வேண்டிய எண்கள் பார்த்திங்கன்னா குறிப்பாக 3ஆம் நம்பர், 1ஆம் நம்பர், அதுலேயும் 5ஆம் நம்பர் பயன்படுத்தி பாருங்கள். 3, 5, 1 இதெல்லாம் யோகத்தை கொடுக்கும். நிறங்களில் மஞ்சள் இல்லை ஆரஞ்சு அதை ஒட்டி, பச்சை இந்த மாதிரி நிறங்கள்லாம் பயன்படுத்தி பாருங்கள், மிகுந்த யோகத்தை கொடுக்கும். இது சில மாதங்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடியது இதாக இருக்கும். சரி, வேறு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் தான் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள், உறுதியாக பதில் கொடுக்குறேன். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.